ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. வீட்டுக்கு ஒருத்தர் வந்து விஜய் ஃபேன் ஆகிட்டாங்க. விஜய் ஃபேன் தான். ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் ஃபேனாக இருந்தாங்க, அப்புறம் சிவாஜி ஃபேனாக இருந்தாங்க, அப்புறம் ரஜினி சார் ஃபேனாக இருந்தாங்க, அப்புறம் கமல் சார் ஃபேனாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் மைக் மோகன் ஃபேனாக இருந்தாங்க, அப்புறம் ராமராஜன் ஃபேனாக, இப்போ விஜய் ஃபேனாக இருந்தாங்க. கட்சிக்காரங்க அப்படி கிடையாது. ஒரு சிலர் அதிமுக ரெட்டலைன்னா சாவர மட்டும் அதிமுக ரெட்டலை. உதயசூரியன் கலைஞர் காலத்தில், அண்ணா காலத்தில் உதயசூரியன்னா சாவர மட்டும் உதயசூரியன். ஈரோடு கிழக்கில் ஏன் நிற்கல? இல்லை, அவர் ஸ்ட்ரைட்டாக 26 தான். ஏன் பிரதமருக்கு நிற்க வேண்டியதுன்னா 2024 வந்தது இல்லை? இல்லை, அது எதுக்கு சார்? இவ்வளோ எமாம்பெரிய கட்சி மலேசியாலலாம் போய் நிகழ்ச்சி நடத்தீங்க. எதிர்க்கிறதா எதிர்க்கிறீங்க. ஸ்டாலின்லாம் உங்கள் ரேஞ்சுக்கு ஒரு எதிரியா? எதிர்க்கிறதா பிரதமரே எதிர்க்க வேண்டியதானே மோடிஜியை. நீங்கள் உக்ரைன் போகணும்னு அவசியம் இல்லை. இங்கே உட்காந்துனே குரல் கொடுக்கலாம். பனையூரில் உட்காந்தே குரல் கொடுக்கலாம். டிவிகேஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, டிவிகேஸ் ஃபவுண்டர் விஜய் கண்டெம்ட் ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அப்படின்னு ரஷ்யா டுடேயில் பத்திரிகையில் செய்தி வாசிப்போம். அல் ஜசீரா வந்து மைக் வச்சு நிற்பான். இங்கே நம்பால் சொல்லுவான், சன் டிவியில் இருக்கிறான், ஜெய டிவிப்பா, எங்கேயும் அவன் பைட்டு கொடுக்க மாட்டான். நான் அல் ஜசீரா, நான் எப்பேற்பட்ட ஆள் தருமா? எடப்பாடி பழனிசாமி 73-70 வயசில் இந்த உழைப்பு உழைக்கணுமா? ஏன்னா ஆசைப்படுறது பெரிய பதவி, கட்சியை காப்பாற்றணும், ஜெயிச்சு அங்கே உக்காரணும், அந்த ஒரு பார்வை இருக்குது. இன்னமும் முதலமைச்சர் வாழ்த்து சொல்லிட்டு திருப்பி நான் தான் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாம் ஃபுல்லாக வச்சு எதுக்கு செந்தில் பாலாஜி வச்சு ஒரு மாநாடு போடுறாரு? அவர் தானே முதலமைச்சர். கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம்ல வீட்டில். ஆனால் பயம் இருக்குது. எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்ச மாதிரி இவர் பனையூர்ல. அது எம்ஜிஆர், இவர் இல்லை. அவர் இதே கனி, இவர் எட்டா கனி. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. புரியுதுங்களா? மாம்பழம் இருக்குது, இப்போ அன்புமணிக்கிட்ட இருக்குது. அந்த மாம்பழத்தை எடுத்து போய் தாவேகா கிட்ட வச்சுட்டு பழுக்க வச்சு ஏதோ பண்ணலான்ட்டு முயற்சி பண்ணுறாங்க. இருக்கிறதும் போகும்போது பாருங்கள். எல்லாத்தையும் கூட குளுக்கோஸு, ஓஆர்எஸ், அது சுகர் மாத்திரடா, சுகர் எல்லாம் எல்லாத்தையும் போடு. 234 உங்கள் விஜய் 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 திருப்பரங்குன்ற விஜய், சோழவந்தான் விஜய். நல்ல வேலை தொகுதி அதோட முடிஞ்சு போச்சு. மதுரையில் தேனி பக்கம் போய் தான் கேரளாவில் பார்டரு, அதுவும் விஜய்ன்ட்டு இருப்பாங்க கூட. இது என்ன கேரளாவில் நம்ம ஃபேமஸ், அங்கேயும் ஒரு 2 தொகுதி சேர்த்து சொல்லிடலாம். பெரிய ஆன்டி இன்கமன்சி களத்தில் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிட்டு இருக்குங்க. அதாவது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஆன்டி இன்கமன்சி பேசப்படல. இன்னமும் வந்து ஊடகத்தில் மெயின் ஸ்ட்ரீம்லலாம் இதெல்லாம் விவாதம் பண்ணுறதோ பேசுகிறதோ கிடையாது. பொழுதுக்கும் பேசுகிறது வந்து ஓபிஎஸ் என்ன நினைக்கிறார், டிடிவி தினகரன் என்ன சொல்ல போகிறார், அமித்ஷா எவ்வாறு நடப்பார், ஜண்டா பண்டா மண்டா அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரில் ஒருத்தர் வருவார் டெல்லியிலேருந்து, அவர் என்ன வியூகம் அமைக்க போகிறாரு இங்கே விஜய். அப்போ ஐயோ அதை விட மோசம் விஜய். இதுவாச்சும் முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ பூரா வைப்பு தான். அதிகமாக வைப்பு பண்ணுறது யார், அதிகமாக டிக்டாக் யார், குத்தாட்டம் போட்டு சீட்டு கேட்டார், இப்படிலாம் வரும் தலைப்பு பாருங்கள். அதிகப்படியான கரகாட்ட கோஷ்டியுடன் வந்த தாவேகா நிர்வாகிகள். அப்புறம் அங்கே வந்து இது இப்படி தான் போகும். இது கலை நிகழ்ச்சியா அரசியல் நிகழ்ச்சியா ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறம் எல்லாம் வைப்பு பண்ணுவாங்க, 2 பண்ணுவாங்க. ஒன்றும் வைப்பு பண்ணுவாங்க, எல்லாம் ஆபாசமாக யாருன்னா திட்டுவாங்க. ஆனால் எவ்வளோ விமர்சனம் பண்ணி நம்மளுமே ஊடகத்துறையில் தானே இருக்கோம் சார். விவாதம் என்ன பண்ணுறது? நம்ம இவ்வளோண்டு பேசுவோம், அவங்க வைப்பு பெருசாக பண்ணுவாங்க. மலேசியாவில் கூட்டம் பார்த்தீங்கல்ல, நான் சொல்லுவேன் பூத்தில் ஓட்டு வராதுன்னு. அவங்க வந்து என்னை தற்கூறின்ட்டு என்ன திட்டிட்டு போயிடுவாங்க. அவங்களோட நானும் சேர்த்து விட்ருவாங்க. அவங்க எண்ணிக்கை நிறைய இருக்காங்கல்ல சோசியல் மீடியாவில். அவங்களுக்கு பேர் வர்ச்சுவல் வாரியர்ஸ். நம்ம கருத்து பேசிகிட்டு இருக்கோம், அண்ணாவை நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் மனசார. அவங்க அதெல்லாம் சாங் போட்டு மூவ் பண்ணிட்டு போயிடுச்சு. நான் ஒரு டேட்டா பார்த்தேன் சார். சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி களத்தில் ஒரு போராடினதே மக்கள் போராட்டத்தில் இந்த வருஷம் 2025 ஒரு டேட்டா ஒருத்தர் எழுதியிருந்தார். ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருந்தது. 150 போராட்டங்களுக்கு மேலே களத்தில் நின்றுருக்காரு. ஆனால் களத்துக்கே சம்மந்தம் இல்லாதவங்க, களத்தில் இல்லாதவங்கன்னு விஜய் வந்து சீமானை குறிப்பிடுவது போல தான் அவர் குறிப்பிடுறாரு. ஆனால் இதெல்லாம் வந்து இந்த டேட்டாவெல்லாம் யார் எழுதி? டேட்டா ஒன்றும் பிரச்சனை, டேட்டாவுமே கொஞ்சம் மேனிப்புலேஷன்லாம் நடக்குது. அதாவது என்னென்னா 35 விழுக்காடு விஜய் வருவார், 40 விழுக்காடு வருவாருன்னு தான் சொல்கிறாங்க. அதுலலாம் எனக்கு எல்லாரும் உடன்பாடு கிடையாது. ஒருவேளை விஜய் 40 விழுக்காடு வாங்கி முதலமைச்சர் ஆச்சுன்னா நான் வந்து இப்போ நம்ம நேயர்கள் மூலிமா சொல்கிறேன், நான் மன்னிப்பு கேட்பேன். நான் கணிச்சது தவிர நான் சொல்லுவேன். எனக்கு அதிலலாம் வருத்தம் கிடையாது.
நான் பார்க்குற பார்வையில் அவ்வளோலாம் அவங்க ஒன்றும் வேறு ஊன்றிலாம் அப்படியே போய் வீடு வீடாக வீட்டுக்கு ஒருத்தர் வந்து விஜய் ஃபேன் ஆகிட்டாங்க. விஜய் ஃபேன் தான். ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் ஃபேனாக இருந்தாங்க, அப்புறம் சிவாஜி ஃபேனாக இருந்தாங்க, அப்புறம் ரஜினி சார் ஃபேனாக இருந்தாங்க, அப்புறம் கமல் சார் ஃபேன் ஆனாங்க, அதுக்கப்புறம் மைக் மோகன் ஃபேனாக இருந்தாங்க, அப்புறம் ராமராஜன் ஃபேனாக இருந்தாங்க, இப்போ விஜய் ஃபேனாக இருந்தாங்க. கட்சிக்காரங்க அப்படி கிடையாது. ஒரு சிலர் அதிமுக ரெட்டலைன்னா சாவர மட்டும் அதிமுக ரெட்டலை. உதயசூரியன் கலைஞர் காலத்தில் அண்ணா காலத்தில் உதயசூரியன்னா சாவர மட்டும் உதயசூரியன். இது மாறாது. கொஞ்சம் பேர் அதிருப்தியில் போவாங்க. அந்த எம்எல்ஏ மூஞ்சி பிடிக்கல, மாவட்ட செயலர் 4 பேர் இதை கேவலமாக பேசிட்டாரு, வட்ட செயலர் அவசரத்துக்கு வரல அப்படின்னு மாறுறது வேற. அது கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஆட்சி மாற்றம் அப்படி தான் வருது. தீவிர கட்சியில் இருக்கிறவங்க அந்த அந்த குடும்பம் அந்த பாரம்பரியன்றவங்களும் அப்படிலாம் மாற மாட்டாங்க. இப்போ குடும்ப அரசியல் பேசுகிறோம்ல, அதேமாரி குடும்பமாக நாங்கள் இதுக்கு தான் போடுவோம். அங்கே போனோன்னா டொயின்னு ரெட்டலிக்கு போயிடும், அங்கே போனோன்னா டொயின்னு உதயசூரியனுக்கு போயிடும். அதனால தான் அந்த 20% ஓட்டை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே போகாது. அந்த இடத்துல அது நின்று விளையாடும். அது சண்டை கோழி மாதிரி நிற்கும், போகும், ரவுண்டு விட்டு ஓடாது. கரூர்லேருந்து ஓடி வந்ததை பார்த்தோம்ல ஒருத்தர், அது மாதிரிலாம் போக மாட்டாங்க. ஜனவரிலேருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தீவிரமாக ஒர்க் பண்ண தானே போகிறார் அவர். எல்லாரும் நினைக்கலாம், ஆசைப்படலாம், நீங்களும் ஆசைப்படுங்க, நமக்கு கொஞ்சம் ஹெட்லைன்ஸ் நிறைய கிடைக்கும். அவர் தீவிரமாலாம் பண்ண மாட்டார், அவருக்கு நேரமே இல்லைங்க சார். he is losing golden time. இன்னும் 4 மாதம் சார். இப்போ எல்லாரும் பிரச்சாரத்துக்கு வரும்போது அவரும் வந்து தானே ஆகணும், பேசி தானே ஆகணும். அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? ஜனநாயகம் படம் ரிலீஸ் பண்ணிட்டு அதையே ஒரு 10 நாள் பேசிட்டா பொங்கல் முடிஞ்சுது இல்லை? சரி, ஆமாம், பொங்கல் முடிஞ்சிச்சு. அப்புறம் குடியரசு தினம், அதுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டு ஒரு 2 ட்வீட் போட்டுருவான். கேட்டால் குடியரசு தினத்தை கூட வாழ்த்து சொன்னாங்க. அப்புறம் பொங்கல் ஜனவரி முடிஞ்சு போச்சு. அப்புறம் பிப்ரவரி தான். பிப்ரவரியில் 234 தொகுதி. அதான் நயினார் நாகேந்திரன் கேட்டார், 10 தொகுதியை கஞ்சா வரிசையாக சொல்லுங்கன்னாரு. சொன்னாரா? தெரியுமா? அதாவதுங்க, அவர் பண்ணுறது கல அரசியல் அல்ல, யதார்த்த அரசியல் அல்ல. அவர் பண்ணுறது வந்து அந்த சினிமா மோகத்தை வைத்து அரசியல். இன்றைக்கி விஜய் அவர்களை வைத்து ட்ரால்ஸ் வருதா இல்லையா? விஜய் இன்றைக்கி ஒரு மீம் மெட்டீரியல். விஜய் வந்து இன்றைக்கி வந்து கிண்டல் பண்ணி வருது இல்லை? ஏன் வருது? விஜயகாந்த் அவர்களே விட்டு வைக்கல, வாஜ்பாயே விட்டு வைக்கல. நீங்கள் அரசியல் களத்தில் நீங்கள் வந்து அரசியல் பண்ணும்போது கண்டிப்பாக விமர்சனங்கள் வரும். அந்த விமர்சனங்களை சாதனையாக மாற்ற போகிறீங்களா இல்லை அது உங்களுக்கு சோதனையாக போகுதான்றது மக்கள் பார்த்துக்குவாங்க. ஆனால் இவருக்கு இன்னும் மக்கள் கூட இவர் ஒத்து போகலை. இன்னமும் வந்து பொது வாழ்க்கைக்கெலாம் வந்ததுக்கப்புறம் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போகிறதுலாம் சரி கிடையாதுங்க. முதலமைச்சர் ஆகிட்டு ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போட்டோம், தப்பு கிடையாது. பிரதமர் ஆகிட்டா ஹெலிகாப்டர்லேயே சுற்றுட்டோம். மக்களை கூட நீ எப்போ பிரதமராக ஆகிட்டேன், நான் லாஸ்ட்டு 6 மாதத்தில் வந்து கிம்மிக்ஸ் பண்ணி தொப்பி மாற்றி தேசுக்கே பாரத்துக்கே அதுக்கே இதுக்கே சொல்லிட்டு பெட்ரோல் 100 ரூபாய்க்கு விற்றுட்டு ஏமாற்றிட்டு நாமம் போட்டு கூட ஜெயிச்சுட்டு போயிடுவேன். பாகிஸ்தான் அப்படின்னு திடீர்னு சம்பந்தமே திடீர்னு பாகிஸ்தான் எங்கே வந்து அது ஒரு திட்டம். அது மாதிரி நீங்கள் ஜெயிச்சுட்டு பிரதமர் ஆகிட்டு கூட போங்க. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு 2 தம்பி பேசிட்டு போகிறாங்க. அவங்கள யார் சரி பண்ணுறது? எத்தனை தொகுதி ஜெயிச்சாப்பா முதலமைச்சர்? 30 தொகுதி ஜெயிச்சாவே எங்களால் ஜெயிச்சிடுவார். 30 தொகுதி ஜெயிச்சா எப்படி? 30 தொகுதி ஜெயிச்சா சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரை வருமா வராதான்னு தெரியாது. இப்படி இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் அரசியல் சொல்லி கொடுக்கணும்ல. அரசியலை இப்போ நான் வந்து சமையல் பண்ணணும் ஆசை, எனக்கு இது கொத்தமல்லி, இது வந்து புதினா, இது வந்து சாப்பாடு, இது மிளகு, இது வந்து தனியா, இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஒரு குழம்பு வச்சு சோறாக்குவேன். எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் நான் சமையல் பயங்கரமாக பண்ணுவேன். பிரியாணி இப்போ எப்படி செய்கிறேன்னு வேண்டி பாருங்கள் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? இவனுக்கு எது என்னன்னே தெரில, இவன் எப்படி பிரியாணி செய்வான் டவுட் வரல. ஆனால் விஜய் ரசிகர்கள் என்ன சொன்னால், எங்கள் அண்ணங்கண்டி பிரியாணி செஞ்சாருன்னா மண்டி பிரியாணி செய்வார், கபாபு பிரியாணி செய்வார், 65 பிரியாணி செய்வார், ஆட்டு பிரியாணி செய்வார், கோழி பிரியாணி செய்வார், யாரா பிரியாணி போரா பிரியாணி செஞ்சுக்கினே போவார். எப்படி வாயிலேயே. ஈரோடு கிழக்கில் ஏன் நிற்கல? இல்லை, அவர் ஸ்ட்ரெயிட்டாக 26 தான். ஏன் பிரதமருக்கு நிற்க வேண்டியதானே? 2024 வந்தது இல்லை? இல்லை, அது எதுக்கு சார்? இவ்வளோ எமாம்பெரிய கட்சி மலேசியாலலாம் போய் இப்போ நிகழ்ச்சி நடத்துறீங்க. எதிர்க்கிறது தான் எதிர்க்கிறீங்க. ஸ்டாலின்லாம் உங்கள் ரேஞ்சுக்கு ஒரு எதிரியா? எதிர்க்கிறதா பிரதமரே எதிர்க்க வேண்டியதானே மோடிஜியை. மோடிஜி ஜெயிச்சுட்டு அப்படியே அடுத்து வந்து பாகிஸ்தானோட போர், இந்த சைட் ஜி ஜின்பிங்கோட சண்டை, அப்புறம் விளாடிமிர் புட்டின் குதிரையில் வர்றாரு, நீங்கள் குதிரையில் போகிறீங்க டொக்கு டொக்குன்னு. பேக்ரவுண்டில் நம்ம வந்து பழைய தேவா சார் போட்டார்ல, அது வந்து இவர்கிட்ட வந்து கொஞ்சம் வாங்கிக்கோ, அந்த செருப்பு சத்தம், குதிரை சத்தம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு அனிருத் இருக்கிறாப்புல ஏற பேக்ரவுண்டு போட்டு வைப்பு பண்ணலாமே, ஏன் விட்டோம்? அவர் தான் உலக விஜய் பாலிடிக்ஸே நீங்கள் வைப் பாலிடிக்ஸ் மாதிரி சொல்கிறீங்க சார். அதுதான் சார் அவங்க பண்ணுறாங்க. நான் சொன்னது இப்போ ஏன் விளாடிமிர் புட்டின் எதிர்த்து அரசியல் பண்ணிட்டுமே என்ன இப்போ குறைஞ்சி போச்சு? உலகமுக்கம் தமிழ் இருக்க நம்ம தாத்தா ராஜராஜேந்திர சோழன் கரிகால சோழன் பார்த்தோம், எல்லா இடமும் போய் போர் பண்ணார். சரி நானும் மாறிடுறேன், நானும் தாவேக்கா நிர்வாகி உலக அரசியல் பண்ண சொல்லுங்கள். உள்ளூர் அரசியல் வரல, தெரிஞ்சு போச்சு. கரூரில் எதுனா ஆச்சுன்னா வரமாட்டார், கோச்சின்னு வந்துடுவார். அது கோச்சின்னு வந்தாரோ கோவத்தில் வந்தாரோ பயத்தில் வந்தாரோ அது அவருக்கே விட்டுறாரு, வந்துடுவார். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைனா அப்போ குரல் கொடுக்கலாம்ல, ஈஸி இல்லை.
நீங்கள் உக்ரைன் போகணும்னு அவசியம் இல்லை, இங்கே உட்காந்துனே குரல் கொடுக்கலாம், பனையூரில் உட்காந்தே குரல் கொடுக்கலாம். TVK's Chief Minister of India, Prime Minister of India, TVK's founder Vijay condemned Russian President Vladimir Putin அப்படின்னு ரஷ்யா டுடேல பத்திரிகையில் செய்தி வாசிப்போம். அல் ஜசீரா வந்து மைக் வச்சு நிற்பான். இங்கே நம்பால் சொல்லுவான், சன் டிவியில் இருக்கிறான், ஜெய டிவிப்பான், எங்கேயும் அவன் பைட்டு கொடுக்க மாட்டான். நான் அல் ஜசீரா, நான் எப்பேற்பட்ட ஆள் தருமா, குண்டு வெடிக்கணும் ஒரு இடத்துல பிரேக் பண்ணனா குண்டு வெடிக்கும், அதான்டா அல் ஜசீரா. இதெல்லாம் எனக்கு தெரியும், அவருக்கு தெரியாது, அவர் வந்து லைக்ஸ் தான் பண்ணுவார், மீம்ஸ் போடுவார், வேணா அதை எடுத்து போட்டுக்க போ அப்படின்பா. இதெல்லாம் நடக்கும், நீங்கள் சிரிக்காதீங்க, இது பாருங்கள், இப்படி தான் போகுது. வந்துட்டு வர நாட்கள் கூட தீவிரம் எடுக்காதுன்றீங்க சார். அவருக்கு இப்போ தேவை இருக்குது, பிரச்சனை இருக்குது சார். அவருக்கு ஓட்டு வேணும். அவர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரோ சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ கிடையாது. இப்போவே வெளில வராதவர் இவர் ஜெயிச்சு அமைச்சராயிட்டா வந்துடுவாரா? முதலமைச்சராக தான் பார்த்துடுவார், மக்கள்கிட்ட மனு போய் வாங்கிடுவார். ஸ்டாலின் சாருக்கு கூட்டம் சேரலன்றீங்கல்ல, ரைட்டா? மனுன்னு குத்தா வாங்குறாருல கை நீட்டி. இவர் என்னைக்குன்னா யாருக்கிட்ட மனு வாங்கியிருப்பாரா இவ்வளோ நாளில்? அஜிதா வந்தாங்களே காசு. அதுதான் சொந்த கட்சிக்கிட்டே மனு வாங்க முடியாது. சொந்த மாவட்ட செயலாளர் கூட்டம். இன்னைக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம், நேற்று கும்மிடிப்பூண்டி பிரச்சாரம், முன்னாள் திருத்தணி பிரச்சாரம். அவருக்கு என்ன வயசு? 73 வயசு ஆகுது. எடப்பாடி பழனிசாமி 73-70 வயசில் இந்த உழைப்பு உழைக்கணுமா? ஏன்னா ஆசைப்படுறது பெரிய பதவி, கட்சியை காப்பாற்றணும், ஜெயிச்சு அங்கே உக்காரணும், அந்த ஒரு பார்வை இருக்குது. இன்னமும் முதலமைச்சர் வாழ்த்து சொல்லிட்டு திருப்பி நான் தான் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாம் ஃபுல்லாக வச்சு எதுக்கு செந்தில் பாலாஜி வச்சு ஒரு மாநாடு போடுறாரு? அவர் தானே முதலமைச்சர், கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம்ல வீட்டில். ஆனால் பயம் இருக்குது, இந்த 2 பேருக்கும் பயம் இருக்குது. மிஸ் ஆனால் கர்ணம் தப்புனா. ஆனால் அவங்க எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்ச மாதிரி இவர் பனையூரில். அது எம்ஜிஆர், இவர் இல்லை. அவர் இதே கனி, இவர் எட்டா கனி, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. புரியுதுங்களா? மாம்பழம் இருக்குது, இப்போ அன்புமணிக்கிட்ட இருக்குது. அந்த மாம்பழத்தை எதுவுமே தாவேகா கிட்ட வச்சுட்டு பழுக்க வச்சு ஏதோ பண்ணலான்ட்டு முயற்சி பண்ணுறாங்க. இருக்கிறதும் போகுது பாருங்கள். நிறைய பேர் விஜயை பெருசாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏங்க நானும் வந்து கிட்டத்தட்ட பாதி அரசியல்வாதி ஆகிட்டேன். இவங்க கூட சுற்றி இவங்க என்னென்ன மோசமான அரசியல் பண்ண எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. தகுடு தத்துவம். மாநகராட்சியும் பார்த்துட்டேன், சட்டமன்றமும் பார்த்தேன். எனக்கு 20-22 வருஷம் ஆயிடுச்சு இந்த தொழிலில். ஒரு பத்திரிகையாளர் ப்ளஸ் வழக்கறிஞர், என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். பூத் லெவல் ஏஜென்ட் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியும். கம்யூனிஸ்ட் சிறப்பான சித்தாந்தம், 2% நொண்டோம். ஆனால் டெல்டாவில் வேணும். நாகப்பட்டினத்திலே, கீழ்வெலும்பூரில், திருத்துறைப்பூண்டியில், திருவாரூர்லையோ கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் பூத் கமிட்டிக்கு ஆள் இல்லை, அவங்களே 50% உள்ள போவாங்க சார். அங்கெல்லாம் இங்கெல்லாம் பூத் கமிட்டிக்கு 10 பேர் உட்காரணும், 5 பேர் உட்காரணும், 6 பேர் உட்காரணும். ஒரு தொகுதியில் தாவேகா மாவட்ட செயலாளர் இந்த சட்டமன்ற தொகுதியில் இவ்வளோ பேரை நீக்கியிருக்காங்க, இதில் இவ்வளோ பேர் ஃபேக்கு, இந்த இடத்துல வேலை செய்யலை, இந்த இடத்துல எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு யாருன்னா ஒரு தாவேகா மாவட்ட எதனா ஒரு தொகுதியை குறி வச்சு பேசியிருப்பாங்களா? இல்லை. திமுகவுக்கு அதில் வந்து பெருசாக பண்ண முடியாது. காரணம்னா ஆட்சி உங்களுது, அதை நீக்கினது உங்கள் தாசில்தார், உங்கள் கலெக்டர், உங்கள் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ரைட்டா? நீங்கள் சொன்னால் கேட்கணும், உங்களது ஆட்சி. ஆனால் எஸ்ஐஆரை நீங்கள் எதிர்த்தீங்க கொள்கை ரீதியாக. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, செத்து போனவங்க ஊடு மாறினவங்க யாருன்னா விடுபட்டவங்க நேரில் இருந்தால் வந்து கொடுங்க சேர்த்துக்கிறோன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ அது சிலபஸே கிடையாது. ஆனால் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிங்க, பெரிய போராட்டம் பண்ணிங்க. இது எங்கே போய், ஆனால் அன்றைக்கே சொன்னேன், இது எஸ்ஐஆரில் தமிழ்நாட்டில் அது வேலை ஆகாது. வெஸ்ட் பெங்காலில், பீகாரில் கதை வேறு, பங்களாதேஷ்லேருந்து வருவாங்க, பக்கத்துலேருந்து வருவாங்க. சிறுபான்மையின அரசியல், மத அரசியல் வந்து பாஜக பண்ணும். அதனால் அங்கே அது பிரச்சனை, அங்கே வந்து நீக்குவாங்க, அங்கே சேர்ப்பாங்க, அங்கே தப்பு நடக்கும். இது தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு நான் சொன்னேன். இப்போ இன்னைக்கு பேச வேண்டியதானே? அவங்க என்ன கேட்பாங்க, 10,000 பேர் நீக்கிட்டேன்னா சரி 10,000 பேர் கூட்டுவா சேர்க்குறான்னு. எங்கே போவீங்க? அப்போ தெரியாதுல சப்ஜெக்ட்டு, அதை பற்றி பேசல. சரி, இப்போ திருத்தணியில் கத்தியை வச்சு குரங்கு மாதிரி பண்ணுறானுங்க. இந்த குரங்குகளை பற்றி எதனா வந்து ஒரு கருத்து சொல்லணும். கண்டிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் சார், ஒரு கண்டன அறிக்கை விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். போதும், கண்டன அறிக்கை போதும். விஜய் சரி, ஓபிஎஸும் கண்டன அறிக்கை விட்டாரு. ஆமாம் சார். அப்போ ஓபிஎஸ்க்கு என்ன வாக்கு விகிதாச்சாரம் கிடைக்குமோ அது அடிப்படையில் விஜயை நான் வச்சுக்கிட்டுமா சார்? உழைப்புக்கேற்ற ஊதியம். 4 பேர் ஓடுறாங்கன்னா அதிகமாக வேகமாக ஓடி ஜெயிச்சதுனால தான் உசைன் போல்ட்டு. ஓடுறதுக்கு முன்னாடியே உசைன் போல்ட்டு இவர் வேர்ல்டு ரெக்கார்டு ஓனர் பார்த்துக்கோங்கன்னு யாரும் ஆர்வம் சொல்ல. ஆனால் விஜய் கொண்டு நீங்கள் சொல்கிறீங்கல்ல இவர் தான் உசைன் போல்ட்டுன்னு. ஆதவ அர்ஜுன் ஏதோ கணிச்சிருக்காரு சார், வாய்ஸ் ஆஃப் காமனை வச்சு கணிச்சிருக்காரு. சரி, அதிமுகவில் போய் கேட்டால் எடப்பாடி பழனிசாமி 210 சீட்டு ஜெயிப்பேன்னு சொல்கிறாங்க. அதை ஏற்றுக்கலாமா? அப்படியே திமுக 200 சீட்டு, அதிமுக இன்னும் ஒரு படி மேலே 210 சீட்டு ஜெயிப்பாங்க. அதை ஏற்றுக்குவாங்களா மக்கள்? அப்படியே அதெல்லாம் சும்மா கொளுத்தி போடுறது தான். அவங்க தொண்டருக்கு எதனா ஒன்று சொல்லணும் இல்லையா? ஒரு நம்பிக்கை கொடுக்கணும், பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் மாதிரி. 210 200 இவர் 234 நம்மளுக்கு தான். யார்? விஜய். அவர் சொல்லிட்டாரு,
அதுதான் எனக்கு பிரச்சனை. என்னால் திமுக சொன்ன 200 ஏற்றுக்க முடியல, அதிமுக சொன்ன 210 ஏற்றுக்க முடியல. ஆனால் இவர் 234 தொகுதியிலே விஜய் தான் அப்படின்னும் போது அப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ இவங்களாம் பரவாயில்ல, காம்ப்ளான் பூஸ்ட்டு தான். இவர் காம்ப்ளான் பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, மால்டோவா எல்லாத்தையும் கூட, குளுக்கோஸு, ஓஆர்எஸ்ஸு, அது சுகர் மாத்திரடா, சுகர் எல்லாம் எல்லாத்தையும் போடு. 234 உங்கள் விஜய் 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 விஜய், திருப்பரங்குன்ற விஜய், சோழவந்தான் விஜய். நல்ல வேலை தொகுதி அதோட முடிஞ்சு போச்சு. மதுரையில் தேனி பக்கம் போய் தான் கேரளாவில் பார்டரு, அதுவும் விஜய்ன்ட்டு இருப்பாப்புல கூட. இது என்ன கேரளாவில் நம்ம ஃபேமஸ், அங்கேயும் ஒரு 2 தொகுதி சேர்த்து சொல்லிடலாம். என்ன சார் அடுத்த 4 மாசம் இந்த அரசியல் வார் பெரிய அளவு கண்டென்ட். இவர் அரசியல் பண்ண போறது இல்லைங்க, இவர் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் கொடுப்பாரு. நான் அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறேன். 3வது ஒரு முகம் வரும், ரைட்டுங்களா? அந்த 3வதா வர முகம், நாங்கள் வந்து வைகோவை பார்த்துருக்குறோம், நம்ம ஐயா மூப்பனாரை பார்த்தோம், கமல் அவர்களை பார்த்தோம், விஜயகாந்த் சாரை பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து போயிருக்கிறாங்க. டிடிவி தினகரன் வந்திருக்கிறார் 3வது முகமாக. எல்லாருக்குமே வந்து 5% 12%. கொஞ்சம் கஷ்டப்பட்டு மெனக்கட்டாங்கன்னா ஒரு கூட்டணி மாதிரி அமைச்சாங்கன்னா 18%. இதில் அண்ணன் சீமானும் வருவார். சரி, இந்த வண்டி இந்த 12% தாண்டினது கிடையாது. கஷ்டப்பட்டா 18. அது கேப்டன் விஜயகாந்த் அந்த தங்கமான ஒரு குணத்துக்கும் அந்த வீரத்துக்கும். இன்னைக்கும் எங்காலும் வேஷ்டியை மச்சி கட்டி அப்படி இப்படி நின்னாவெல்லாம் கம்பீரம். ஏழைப்பாழைக்கு வந்து சாப்பாடு விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு தைரியமாக பேசிட்டு போயிடுவார். இந்த முன்னாடி சொல்கிறேன் பின்னாடி சொல்கிறேன். என்னைக்குன்னா கேப்டன் அவர்கள் வந்து இந்த கூட்டணி விஷயத்த ஜவு மாதிரி இழுத்துருக்கிறாரா? வச்சா குடுமி அச்சா மொட்டை, அவ்வளோதான். இன்னைக்கு டிஎம்டிகேல அந்நியார் வந்து அந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்க மாட்டாங்க. எனக்கு வந்து தோணுது அவர் எப்படி இருந்தாருன்னு. கூட இருந்தவங்களுக்கு தோண மாட்டேங்குது. கடைசியில் சொல்கிறோம், என்ன பார்த்தோம்? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எவ்வளோ குத்திங்க, டிடிவி எவ்வளோ குத்திங்க, அவருக்கு என்ன குத்திங்க, இவருக்கு என்ன குத்திங்க, அப்போ அதுவும் எனக்கும் கொடுங்க. இதுதான் அரசியல். காங்கிரஸும் இதான் பண்ணின்னு இருக்குது, டிஎம்டிக்கே இதை தான் ட்ரை பண்ணுது. அதுதான் அங்கே தப்பு. அதனால் விஜய் சார் வந்து இதுவாச்சும் பரவாயில்ல, இவர்கள் எல்லாமே அப்படி பார்த்துட்டு ஏழுமலையா வெங்கடேச பெருமாள், அப்புறமா வந்து நம்ம இப்போ போப்பு இருக்கார்ல, போப்பாண்டவர் மாதிரி பார்த்துன்னு இருக்கிறாங்க. கட்சியில் பிம்பிலிக்கு பியா ஆக போகுது. பூத்துன்னு வரும்போது அதிமுக தொண்டை எதிர்கட்சி, முக்கியமான தேர்தல் உழைப்பாங்க. திமுக எப்பயுமே தொண்டர்களை பொறுத்தவரைக்கும் உழைப்புக்கு பஞ்சம் இருக்காது, உழைப்பாங்க. இந்த 2 தொண்டர்களும் உழைச்சி அந்த கட்சியை பார்த்து பார்ப்போம். உங்களோட தொண்டர்கள் வைப்பு பண்ணி சாங் போட்டு ஆடின்னு இருப்பாங்க. அங்கே போனோன்னா என்ன இடம்ப்பா இல்லைப்பா 5 மணிக்கே பூத்து முடிஞ்சிச்சுப்பா, முடியாது ப்ரோ, லைவ் எடு ப்ரோ, ரீல்ஸ் போடு ப்ரோவான். இவன் ரீல்ஸ் போட்டு லைவ் போடுறோன்னா அவன் பூத்தை மூடுவான். இதெல்லாம் நடக்குதா இல்லையா பாருங்கள். காலைல 7 மணிக்கெலாம் போனோம். மக்கள் பிரச்சனையும் பேசியிருக்கிறோம், அரசியல் பிரச்சனைகளும். விஜய் அரசியல் கூடுதலாக நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் அவங்க மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயமா நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்றதை பார்ப்போம். நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி கோட்டீஸ்வரன் சார். நன்றி.